நம்ம ஆந்திரா ஸ்டைல் இது புளிச்சக்கீரை தான் செய்ய போகிறோம். புளிச்சக்கீரையை வந்து ஆந்திர பிரதேஷ்லாம் வந்து கோங்குரான்னு சொல்லுவாங்க. நம்ம கோங்குரா பப்பு தான் செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லை, புளிச்சக்கீரையை வச்சு பருப்பு போட்டு செய்ய போகிறோம். அது எப்படி, அது வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1/2 கப் மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைசூர் பருப்பு இல்லைன்னா நார்மல் துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மைசூர் பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். இதை இப்போ வந்து குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் சாம்பார்னு செஞ்சு சாப்பிட்டு அழுத்து போனவங்களாம் இந்த மாதிரி. அதே மாதிரி நான் வந்து புளிச்சக்கீரை ஜென்ரலாக கடையிறது தான் செய்வேன். எப்போயாவது இந்த மாதிரி செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து பருப்பு 1/2 கப்பு எடுத்து வாஷ் பண்ணி உள்ளே போட்டேன். இப்போ அதோடு நான் வந்து 1 கட்டு புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறோம். நம்ம இப்போ நம்ம செய்கிறது வந்து கோங்குரா பப்புன்றது தான் செய்கிறோம், ஆந்திரா டிஷ். இப்போ இதுக்கு வந்து ஒரு 5 பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு உரப்புக்கு வந்து இதுதான், நம்ம வேறு எதுவும் மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல. இப்போ புளி வந்து ஒரு சின்ன புளி போட்டுக்கிறேன், ஏன்னா அது இந்த புளிப்பும் அதுக்கு நல்லா கொடுக்கும். ஏன்னா நம்ம 5 மிளகா போட்டிருக்கோம் க்ரீன் சில்லி, அது கொஞ்சம் உரப்பாக இருக்கும். அதை காம்பன்சேட் பண்ண புளிச்சக்கீரையில் உள்ள புளிப்பு, இது ஒரு மாதிரி புளிப்பு, அது ஒரு மாதிரி. ஸோ ரெண்டும் காம்பன்சேட் பண்ணோம். அதோட 1 தக்காளி போட்டுக்கிறோம். அதோட 1 ஸ்பூன் சால்ட்டு, மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், இதையும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஆக்சுவலி 1/2 கப் தண்ணி, 1/2 கப்பு பருப்பு போட்டிருக்கோம். 1/2 கப்பு 1 கப் கிட்ட தண்ணி வைக்கணும். இது இந்த கீரையும் போட்டுறதுனால கீரை முழுகிற அளவுக்கு நம்ம 1/2 கப் தண்ணி. ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி ஒரு 5 விசில் நம்ம விட்டு எடுத்துப்போம். இது அவ்வளோ சிம்பிளான டிஷ் தான். ஏன்னா நமக்கு வந்து இது வேறு ஒன்றுமே வேலை இல்லை. இதை இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு தாளித்து விடுறது தான். இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து ஒரு குக்கரில் வச்சிட்டோம் எல்லாமே. இதை மூடி இது ஆன் பண்ணிவிட்டு ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட்டை போட்டு 5 விசில்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 5 விசில் வச்சு இப்போ நம்ம 5 விசில் முடிஞ்சு நல்லா கூலாகவும் ஆயிடுச்சு. இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மத்தாலே கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். என்கிட்ட மத்து இல்லை, அதனால கரண்டியாலே நான் நல்லா மசிச்சு விடுறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா மசிஞ்சே வெந்துருச்சு. இப்போ வந்து இதை மசிச்சு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு பண்ண போகிறோம். இப்போ தாளிப்புக்கு இந்த சட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் விட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதில் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம்,
கடுகு பொரிஞ்சதும் இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு, ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதிலே 5 பல் பூண்டை வந்து நான் நச்சுட்டு வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இப்போ அதிலே பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம். இது வந்து asafetida, இது பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால இது நல்லது. asafetida போட்டாச்சு. இப்போ வந்து அதுலேயே 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடும். இப்போ வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இது நான்ஸ்டிக்கில் கூட இது மேலாப்பில் தான் இது பண்ணுறேன். நான் ரொம்ப டீப்பாக இதை மிக்ஸ் பண்ணல, ஏன்னா ஒரே கரண்டியை யூஸ் பண்ணிப்போம். இது பாருங்கள், நான் மேலாப்பில் அப்படியே யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஆக்சுவலி இது ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் தான் என்னோடய கடாய் நான்ஸ்டிக்கு. ஆனால் நான் ரொம்ப டீப்பாக இது பண்ணாமல் மேலாப்பில் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா, இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் கூட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க கோங்குரா பப்பை இதில் கொட்டிக்கலாம். புளிச்ச கீரையும் பருப்பும் இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த இது குக்கரை கழுவி அந்த தண்ணியும் அதில் ஊற்றிட்டேன், நல்லா ஒட்டி இருக்கதும். இதையும் ஊற்றிட்டு நல்லா இப்போ கலந்துடலாம். இது வந்து ஒரு கொதி வரணும். இப்போ நல்லா டேஸ்ட் பார்த்து உப்பு உரப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். Our tasty healthy Gongura Pappu is ready now. நம்மளோட பருப்பு புளிச்ச கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே 1 ஸ்பூன் நெய் விட போகிறேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோங்குரா ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா பப்பு இஸ் ரெடி நோ. இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Spread love because love is God. Thank you very much for all my subscribers. I am very grateful to all my subscribers. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்களும் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட நீங்கள் இந்த பெல் பட்டனையும் அமுக்குனீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இடையில கொஞ்சம் ப்ராப்ளம்னால நான் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும்